சென்னை எண்ணூரில் உரத் தொழிற்சாலையில் அமோனியம் வாயு வெளியான நிலையில் காசிக்கோயில் குப்பம் என்ற இடத்தில் ஏராளமான மீன்கள் செத்து கரை ஒதுங்கியுள்ளன. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குணசேகரன் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் கோரமண்டல் உரத் தொழிற்சாலையில் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் அமோனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் என்பது வாயுவாக இந்த எண்ணூர் பகுதி முழுவதும் பரவியிருந்தது. இதன் காரணமாக எண்ணூர் பகுதியில் சுமார் 3-4 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த எண்ணூர் குப்பம், அதே போன்று தாளாங்குப்பம், பல்வேறு மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்று காலை முதலே தொடர்ந்து அந்த நிறுவனம் முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசும் தற்காலிகமாக அந்த நிறுவனத்தை மூட இன்று காலை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடலிலிருந்து இந்த கெமிக்கல் அமோனியம் என்று சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் என்பது நிறுவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வழியில் இந்த கசிவு என்பது ஏற்பட்டிருந்ததன் காரணமாக இந்த கெமிக்கல் மூலமாக கடலில் இருக்கக்கூடிய இந்த மீன் வகைகள் என்பது செத்து மிதக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது காசிக்கோயில் குப்பம். இந்த காசிக்கோயில் குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் இந்த மீன்கள் ஏராளமாக செத்து கரை ஒதுங்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிறிய ரக மீன்கள் முதல் பெரிய ரக மீன்கள் வரை என 100க்கும் மேற்பட்ட மீன்கள் என்பது செத்து மிதக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் பெரும்பாலான மீன்கள் கடலிலேயே செத்து மிதக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மீன்களின் இறப்பு என்பது மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக மீனவ மக்கள் வேதனையும் தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களிடம் கேட்கலாம், என்ன மாதிரியான பிரச்சனை இப்போ ஏற்பட்டிருக்கு? இப்போ மீன்கள்லாம் நிறைய செத்து மிதக்கிறத பார்க்குறோம், எதனால? இந்த கெமிக்கல்னால தான். இந்த கெமிக்கல் இப்போ ஃபயர் ஆகி வெடிச்சதுனால தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு. இப்போது இந்த மீனெல்லாம் கடலில் மிதக்கிறனால எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை நம்பி தான் நாங்களே பிழைக்கிறோம். இது இல்லைன்னா எங்களால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் வலை தள்ளுறது, தினைக்க வலை தள்ளி ஏதோ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம். இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. ஏற்கனவே ஒரு ஆயில் இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் வந்துச்சு. அந்த ஆயிலால் ஃபுல்லாக மீனெல்லாம் மறுபடியும் செத்து மேஞ்சிச்சு. அதுக்கும் எங்களுக்கு அதுக்கும் ஒன்றுமே வழியை காட்டவே இல்லை. எங்களால் ஃபஸ்ட்டும் அதே மாதிரி தான் எல்லா பெரிய மீன் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிச்சிங்க சார். இதனால் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது எங்களால் வாழ்க்கையில். இது நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் எதனா நல்லா உதவி செய்யணும். காரப்பொடி, வாழை, கொடுவா, எல்லா மீனும் கெளுத்தி, எல்லா மீனும் செத்து மிதக்குது. அதனால எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாத நாங்கள் கடலை நம்பி நாங்கள் பிழைக்கிறோம். இந்த கடலை விட்டால் எங்களுக்கு வருமானம் கிடையாது. நாங்கள் இப்படி இருந்தாக்க நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நாங்கள் வாழ்றதா சாவறதானே எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த மீன்களை காகங்களும் உண்ணக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கரை ஒதுங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் இந்த மீன்களை எடுத்துக்கொண்டு விளையாடக்கூடிய ஒரு நிலையும் இங்கே பகுதியில் காணப்படுகிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்னதாக இந்த பகுதியில் CPCL நிறுவனம் தரப்பிலிருந்து கழிவுகள் வெளியான நிலையில் கடல் நீர் என்பது மாசுபட்டு அதன் மூலமாகவும் ஏராளமான மீன்கள் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது. இதனால் மீனவ மக்கள் அப்பொழுதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்குறித்த 10 நாட்களுக்குள்ளாகவே மீண்டும் இதே போன்று ஒரு கோரமண்டல் நிறுவனத்திலிருந்து கெமிக்கல் மூலமாக கடல் மீண்டும் மாசுபட்டிருப்பதன் காரணமாக மீண்டும் மீனவ மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதனால் அரசு உடனடியாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வினை எட்ட வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.